வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் போட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரிவர்னால் அப்போது அதில் வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். இப்போ நம்ம போட்டில் க்ராஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்விம் பண்ணி க்ராஸ் பண்ணுறோம். அந்த தண்ணி ரிவரை க்ராஸ் பண்ணி நம்ம ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்கும். எப்படி சேஞ்ச் இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம எந்த டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணுறோம். நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற அதே டைரக்ஷனில் மூவ் ஆனோம் அப்படின்னா நம்மளோட வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வாட்டர் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அதை தான் என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ அப்போது அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆணுச்சுன்னா நம்ம ஸ்பீடாக போவோம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆணுச்சுன்னா நம்ம இன்னும் ஸ்லோவாக போவோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் மெக்கானிக்ஸில். ஓகே ரைட், இப்போ ப்ராப்ளம்ஸ் நேராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, வெலாசிட்டி ஆஃப் த மேன் ஆர் போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னால் அந்த வாட்டரில் வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை, அப்படியே நிற்கிற தண்ணியில் போகிறோம். ஓகேவா? அப்போது அதாவது வந்து நம்மளோட ஸ்பீடு என்ன எடுத்துக்கிறோன்னா v1 எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி v1 எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v2 அப்படின்றது எடுத்துக்கிறோம். இது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிற காமன் நோட்டேஷன். இப்போது இந்த போட் ப்ராப்ளம்ஸ் இல்லை ஸ்விம்மிங் ப்ராப்ளம்ஸில் யூஸ்வலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிராஸ் த ரிவர் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத். 2 கொஸ்டின்ஸ் தான் இதில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நமக்கு மெக்கானிக்ஸில். ஒன்று வந்து டு கிராஸ் த ரிவர் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத். இது என்னன்னு பார்ப்போம். இப்போ இதுதான் ரிவர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ரிவரோட இந்த பிரெத் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு பிரெத் இருக்கும்ல. இது ஒரு பேங்க்கு, இது ஒரு பேங்க். ஓகேவா? ஸோ இங்கே தான் நமக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இது ஒரு கரை, இன்னொரு கரை. இப்போ இங்கேருந்து நம்ம இங்கே க்ராஸ் பண்ணணும், ரிவரை க்ராஸ் பண்ணணும். எப்படி க்ராஸ் பண்ணணும்னு கேட்குறாங்கன்னா, இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்துனாலே நமக்கு தெரியும். மேக்ஸில் எப்போவுமே ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னாலே என்ன மீனிங்? அப்போது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் வந்து இந்த ரிவரை க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா பர்பண்டிகுலராக தான் க்ராஸ் பண்ணணும். இப்படியோ போனீங்கன்னா அது ஷார்ட்டஸ்ட் பாத்தாக இருக்காது. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்தில் க்ராஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகும்? இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்கலாம். ரைட். ஸோ நீங்கள் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போகணுன்னா பர்பண்டிகுலராக தான் க்ராஸ் பண்ணணும் இல்லையா? பர்பண்டிகுலராக க்ராஸ் பண்ணணும். இப்போது v வந்து நம்ம அந்த போட்டோட வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். சரியா? v1ன்றது போட்டோட வெலாசிட்டி, v2ன்றது இந்த வாட்டரோட வெலாசிட்டின்னு எடுத்துப்போம். இந்த ரிவர் வாட்டர் வந்து மூவிங் இல்லையா, மூவிங் அலாங் திஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். அதோட வெலாசிட்டி என்ன எடுத்துக்கிறேன்? v2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், v1 வந்து நீங்கள் இந்த டைரக்ஷனில் ஸ்விம் பண்ண ஆரம்பித்தாலோ, உங்களோட போட்டை இந்த சைடில் நீங்கள் வந்து செயில் பண்ண ஆரம்பித்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும் இல்லையா, ரிலேட்டிவ் வெலாசிட்டின்றது என்னது? இந்த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் போட்டோட வெலாசிட்டி ப்ளஸ் இந்த வாட்டரோட வெலாசிட்டி பர்பண்டிகுலராக வரும். ஓகேவா? நீங்கள் பர்பண்டிகுலராக செயில் பண்ண பர்பண்டிகுலராக ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பர்பண்டிகுலராக ஆரம்பிச்சிங்கன்னா இது வாட்டரோட வெலாசிட்டி இருக்கா, இது உங்களை இப்படி இந்த டைரக்ஷனில் இழுத்துட்டு போயிடும். சரியா? இல்லை நீங்கள் வந்து இந்த டைரக்ஷனில் போகிறீங்கன்னா ஆல்ரெடி வாட்டர் இந்த ஃப்ளோவில் தான் இருக்குது. அப்போ இன்னும் ஸ்பீடாக எப்படி ஆகும்? இப்படி போயிடும். புரியுதா? ஸோ பர்பண்டிகுலராக க்ராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில், ஓகேவா, அதாவது இந்த ஹரிசான்டலுக்கு அப்டியூஸ் ஆங்கிளாக தான் நீங்கள் வந்து செயில் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிவர் ஃப்ளோவில் என்ன ஆகும்? அது பர்பண்டிகுலராக வந்துடும். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் நீங்கள் எப்போவுமே v1 எடுத்துக்கணும். எந்த கேஸில்? டு கிராஸ் த ரிவர் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத், இந்த கொஸ்டினுக்கு. ரைட். ஸோ இப்போ இது பர்பண்டிகுலர். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் உங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த வெலாசிட்டியில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? இந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறீங்க. ரைட். ஸோ இப்போ இங்கே இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் த டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்? ஷார்ட்டஸ்ட் பாத்தில் க்ராஸ் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகும் இந்த ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்கு? சரியா? டீன்றது தான் பிரெத் ஆஃப் த ரிவர். ரைட். ஸோ அதாவது டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோது? டி தான். நமக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா தான். ரைட்டா? ஸோ இப்போ டைம் கேட்குறதுனால என்ன ஃபார்முலா வரும் உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ எந்த பாத்தில் நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்க? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? டெப்த் ஆஃப் த ரிவர் டி டிவைடட் பை, இப்போ இந்த வெலாசிட்டி வேணும் இல்லையா? இப்போ இந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v1² மைனஸ் v2². ஏன் இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா உங்களோட வெலாசிட்டி இங்கே இருக்குது இல்லையா? ரைட்டா? இந்த வெலாசிட்டி இங்கே இருக்குது, இந்த வெலாசிட்டி இங்கிட்டு இருக்குது. இப்போது இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் கூட வேண்டாம். நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நார்மலாக நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பித்தாகரஸ் தியரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து இந்த உங்களோட
அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா? அதுதான் வந்து உங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதுதான் தெரியணும். இப்போது இந்த ஹைப்பர்டென்யூஸ் என்னன்றது தெரியும். ஹைப்பர்டென்யூஸ் என்னது v1, இந்த சைடு என்னது v2. அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னவா இருக்கும் v1² மைனஸ் v2². ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணுமோ அந்த சைடு இருக்கிற டிஸ்டன்ஸ் பை அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட டிஸ்டன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்ன ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்குது அதுதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ d/√v1² மைனஸ் v2². ஸோ அப்போது இந்த ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா velocity of the man, velocity of the water கொடுத்துட்டு what is the time taken to cross the river இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் கொடுத்தா சிம்பிளாக என்ன போட்டால் போதும் depth of the river by √v1² மைனஸ் v2². ரைட்டா? இது ஒரு ஃபஸ்ட்டு கேஸ். இந்த இதில் ரெண்டு டைப் ப்ராப்ளம் தான். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம், வாட் இஸ் த மினிமம் டைம் டேக்கன் டு கிராஸ் த ரிவர். முன்னால் பார்த்தது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் என்ன கவர் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகும், இது வந்து மினிமம் டைம். இப்போ மினிமம் டைம் அப்படின்னா இப்போது நீங்கள் இப்படி பர்பண்டிகுலராக செயில் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தானே ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு, ஃப்ளோ ஆஃப் வாட்டரு. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரியா? ஏன்னா இந்த வாட்டர் வந்து உங்களை இந்த சைடு இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ இழுக்க ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸாக இதுதான் உங்களோட என்ன ஆகும், உங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆகும். ஸோ இப்படி தான் சம்ஹவ் சீன்ற பாயிண்டில் போய் ரீச் ஆவீங்க. ஏபின்றது பர்பண்டிகுலர். நீங்கள் பர்பண்டிகுலராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி கொண்டு போய் உங்களுக்கு முடியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மேபி அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் மேபி அதிகமாக இருக்கலாம். பட் உங்களோட வெலாசிட்டி என்ன ஆகி கொடுக்கும்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குறதுனால நீங்கள் சீக்கிரமாக இதை விட சீக்கிரமாக கிராஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால தான் இந்த டைமை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மினிமம் டைம். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணுற டைம், இது வந்து மினிமம் டைமில் கிராஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மினிமம் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் d/v1. ஓகேவா? ரைட். தட் இஸ் dன்றது என்னது, டெப்த் ஆஃப் த ரிவர் பை v1. இது இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். அடுத்தது ட்ரிஃப்ட். இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் என்னன்னு கேட்பாங்க. ட்ரிஃப்ட்னா என்ன மீனிங்னா, இங்கே பாருங்களேன், இது வந்து ஏ, இங்கே பி, ஆப்போசிட் பாயிண்ட்ஸு பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போது பட் இங்கே நீங்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது இங்கே சம்வேர் சீன் வேறு ஒரு பாயிண்டில் தானே போய் கிராஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஓகேவா? இதை தான் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா d/v1 into vr. vrன்றது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த காம்போனன்ட் இருக்கு இல்லையா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி d/v1 into vr. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எ போட் கேப்பபிள் ஆஃப் மூவிங் இன் ஸ்டில் வாட்டர் with a speed of 5/2 km/h crosses a river half kilometer broad flowing with a velocity of 3/2 km/h. Find the time of crossing by shortest route and the minimum time of crossing. ஸோ இங்கே வந்து போட்டோட ஸ்பீட் எவ்வளோ, 5/2 km/h. ஓகேவா? ஸ்டில் வாட்டரில் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் போட்டோட ஒரிஜினல் ஸ்பீடு. இப்போது இந்த ரிவரோட டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/2 km. ஸோ எல்லாமே கிலோமீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, that river is flowing with a velocity of 3/2 km/h. ஸோ v2 equal to 3/2 km/h. ஓகே, ஸோ இப்போது நம்ம ரெண்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோ, மினிமம் டைம் ஆஃப் கிராசிங் எவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் பார்த்துப்போம். ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் என்ன ஃபார்முலா நமக்கு, டிஸ்டன்ஸ் பை √v1² மைனஸ் v2². அவ்வளோதான். ஸோ ½ √25/4 மைனஸ் 9/4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4 வருது. யூனிட்ஸ் எல்லாமே ஹவர்ஸில் இருக்குது. ஸோ இங்கே 1/4 ஹவர்ஸில் வர்றதுனால இதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ 1/4 into 60 minutes ஈக்குவல் டு 15 minutes. அவ்வளோதான். அடுத்தது, மினிமம் டைம் ஆஃப் கிராசிங். ஸோ வாட் இஸ் த மினிமம் டைம் ஆஃப் கிராசிங்? என்ன ஃபார்முலா உங்களுக்கு, d/v1. ஸோ dன்றது என்ன, டெப்த் ஆஃப் த ரிவர், ½/v1. v1ன்றது என்ன, போட்டோட வெலாசிட்டி 5/2 ஈக்குவல் டு 1/5. ஸோ 1/5 ஹவர்ஸு ஈக்குவல் டு எவ்வளோ வரும் உங்களுக்கு, 60. 1/5 into 60 ஈக்குவல் டு எவ்வளோ, 12 minutes. ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு தெரியும் இது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டில் போகிறது, இது வந்து மினிமம் டைம் ஆஃப் கிராசிங். ஓகேவா? ஸோ இதை விட இது கம்மியாக தான் வரும் எப்போவுமே. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எ போட் இஸ் ரோட் வித் a velocity of 4 meters per second and directed straight across the river flowing at 3 meters per second. If the breadth of the river is 500 meter, find how far down the river the boat will reach the opposite point. ஓகேவா? ஸோ இப்போது v1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4. v1 வந்து என்னது, போட்டோட ஸ்பீட் வந்து 4 meters per second வெலாசிட்டி. v2 வாட்டரோட வெலாசிட்டி வந்து எவ்வளோ, ரிவரோட வெலாசிட்டி வந்து 3 meters per second. டெப்த் ஆஃப் த ரிவர் எவ்வளோ, 500 meters. ஸோ இப்போ ட்ரிஃப்ட் தான் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஷார்ட்டஸ்ட்டு டைமில் ரீச் ஆகணும் அப்படின்னா இங்கே செயில் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் இப்படி கிராஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுரும் இல்லையா. ஸோ இந்த பிசியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா உங்களுக்கு, drift is equal to d/v1 by
d by v1 into v2. So it's equal to 500 by 4 into 3. So it's equal to 125 into 3. So it's equal to 375 meters. Right? So இது 375 meters இந்த டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு கொண்டு போய் க்ராஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்க. நெக்ஸ்ட், a man can swim directly across a stream of breath 100 meters in 4 minutes when there is no current, and in 5 minutes when there is a current. Find the velocity of the current. ஸோ இப்போது ஒருத்தர் வந்து எப்படி க்ராஸ் பண்ணுறாரு அப்படின்னா 100 மீட்டர் பிரெத் இருக்கிற ரிவரை 4 மினிட்ஸில் க்ராஸ் பண்ணுறாரு. எப்போனா அந்த வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்போது, தண்ணி வந்து ஓடாமல் அப்படியே நிற்கும்போது 4 மினிட்ஸில் க்ராஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அவரோட ஸ்டில் வாட்டர் வெலாசிட்டி. ஸோ v1 ஈக்குவல் டு இது டைம், ஸ்டில் வாட்டரில் க்ராஸ் பண்ணுற டைம். ஸோ அப்போ ஸ்டில் வாட்டர் வெலாசிட்டி என்னென்னு கண்டுபிடிச்சிப்போம். ஸோ ஸ்டில் வாட்டரில் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 100 by 4 ஈக்குவல் டு 25 meters per minute. ஸோ ஸ்டில் வாட்டர் வெலாசிட்டி எவ்வளோ, 25 meters per minute. அடுத்தது, when the current is moving he is crossing in 5 minutes. ஸோ அப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்போ அவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, d by 5 ஈக்குவல் டு 100 by 5 ஈக்குவல் டு 20 meters per minute. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, find the velocity of the current. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ velocity of the current ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி மைனஸ் still water velocity. Okay, so 25 square minus 20 square equal to 625 minus 400 equal to 15 meters per minute. Okay, that's all. Thank you.